தாவேகா தரப்புல திருமாவளவனை அகாமடேட் பண்றதுல இருக்கக்கூடிய தாமதம் இந்த பேட்டிகள், இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல திருமாவளவன் மூலமாக வெளிப்பட்டிருக்கா? இல்ல, நான் இதை அப்படி பார்க்கல. இதுக்கு தாவேகாவுடைய எந்த நிர்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, அவரு இந்த தன்னிலை விளக்கத்தை கொடுக்கும்போது அவர் ஒரு அண்டர்லைனிங் வேர்ட் சொல்றாரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, நான் காலம் தாழ்த்தி தாவேகாக்கு நான் ஆதரவு கொடுத்ததா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலம் தாழ்த்தினது எதற்காக? நான் பேரம் பேசினேனா, இல்ல மினிஸ்ட்ரியில கேட்டனா? அப்படி எல்லாம் இல்ல. நான் ஒரு தனி கட்சியில எனக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும், அதுக்கு நான் காலம் சூழ்நிலை எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுங்கிற ஒரு தன்னிலை விளக்கம் தானே ஒழிய இது யாருடைய நிர்பந்தமும் இல்லை. ஆனா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுறதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது நல்லாவே தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர் 5ஆம் தேதி கார்ல் மார்க்ஸ் பர்த்டே அன்னைக்கு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அப்பயே நாங்க கம்யூனிஸ்ட் ஸ்டாண்ட் என்னவோ அதுதான் எங்க ஸ்டாண்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாரு. அன்னைக்கு கம்யூனிஸ்டுகள், சிபிஐ, சிபிஎம், பிசிகே எல்லாருமே ஐயா ஸ்டாலின் அவர்களையும் பார்த்திருக்காங்க. திருப்பி 7ஆம் தேதியும் போய் பாக்குறாங்க. அந்த 7ஆம் தேதி பார்க்கும் போதுதான் இந்த கேம் பிளானே டிஎம்கே அவர்கிட்ட சொல்றாங்க. அதத்தான் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் மிஸ்டர் என்ஏ பேபி இந்தியா டுடேல பகிரங்கமா எக்ஸ்போஸ் பண்ணுனது. 8ஆம் தேதி அதனுடைய அடிப்படை காரணமாக ஆட்டோமேட்டிக்கா அவங்க சப்போர்ட் கொடுத்துட்டாங்க தாவேகாக்கு. அப்ப வீரபாண்டியன் அவர்கள் கூட என்ன சொல்றாரு, நீங்களே உங்க தொலைக்காட்சியில உங்களுக்கு முன்னாடி தான் திருமாவளவன் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு, எங்களுடைய ஸ்டாண்டு தான் அவருடைய ஸ்டாண்டுன்னு சொன்னாரு, அப்ப உங்க சொல்லுவாருன்றாங்க. ஆனா இவரு அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, நான் போன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்க போறேன்றாங்க, நானும் வரலான்னு நினைக்கும் போது ஏற்கனவே நம்ம ஜூம் கால் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஃபேஸ்புக் கால், அப்போ ஹோட்டல்ல போய் லேப்டாப்ல ஆன் பண்ணி பேசணுமே அப்படிங்கறதுனால நான் இங்க தங்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த மீட்டிங் நடத்தும் போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே அவங்கவுங்க விருப்ப அபிலாஷைகள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா கடைசீட்ல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தலைவர் திருமாவளவனுக்கு அவருக்கு இருக்குன்னு எல்லாருமே ஏத்துக்கிட்டாச்சு அப்படின்றாரு. ஆனா அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் திருப்பி 9ஆம் தேதி எதுக்காக ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது. அதே வண்டியரசு அவர்களை நான் தொலைபேசியில் அழைச்சு கூப்பிட்டு பேசினேன். ஊர்ல இருந்தாரு, பிளைட் இல்ல, அடுத்த நாள் காலையில 8:45 பிளைட்டுக்கு வரனாரு. நான் வேண்டாம், நீ நைட்டோட நைட்டா 7-8 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ கேபை எடுத்துக்கிட்டு ரெண்டட் கேபா இருந்தா கூட பரவாயில்ல வான்னு சொல்லிட்டேன்றாரு. அப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு ஆர்டர் கொடுத்து கூட ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கருத்துல கொண்டு அவர் சொல்றாரு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் கூட அவர் 8:45 பிளைட்டை பிடிச்சுதான் வராருங்கிறது எந்த விதத்துல நம்ம எடுத்துக்க முடியும்? அதோட அவங்க வந்ததுக்கு அப்புறம் போய் ரவிக்குமார் அவர்களையும் இன்னொரு சிந்தனை செல்வனும் வேற இடத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க கிட்ட வாங்கன்றாரு. ஏன் அண்ணன் திருமாவளவன் இருக்கிற இடத்துலயே எல்லாருமே பேச முடியாதா? என்ன இடர்பாடுகள் இருக்க போகுது? அப்போ இந்த இடத்துல இது எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி இத்தனை கட்சிகளையும் எக்ஸ்போஸ் பண்ணன பெருமை யாருக்கு இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கு. நான் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமே இந்த கான்ஸ்பிரசி ஓடிட்டு இருக்கும் போதே நான் மீடியாவில் சொன்னது விஜய் முதலமைச்சர் ஆகிறத விட அவருக்கு ஆகச்சிறந்த பெருமை என்னன்னா, இந்த திமுகவையும் அண்ணா திமுகவும் ஒண்ணு சேர்ந்து 3வது ஒரு புது மனுஷன் வர்றதை எதிர்க்கிற அளவுக்கு அவருடைய அரசியல் வந்திருக்க. அதே விஜய் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி. அவர் முதலமைச்சர் ஆகிதான் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கணும் அவசியம் இல்ல, ஆல்ரெடி ஹஸ் ப்ரூவன் ஹிஸ் பவர் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு அண்ணா திமுகவை பேக்ராப்ல இருந்து பவர்ல கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவுடைய ஒத்திசைவு இல்லாம இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இத்தனாள் வரைக்கும் திமுக 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தலையும் வெறும் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத மட்டுமே பிரதானமா வச்சு அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் திராவிட சித்தாந்தத்தை பூரா புறந்தள்ளிக்கிட்டு பாரதிய ஜனதா எதிர்ப்பு மட்டுமே தன்னை காப்பாத்திரும் நினைச்சுக்கிட்டு இருந்த இடத்துல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேட்டியிலே என்ன சொல்றாரு, அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்குகளை பூரா அவர் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு அப்பட்டமா சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்றாரு, இந்த இடத்துல வி சண்முகம் அவர் கூட ஒரு வார்த்தை விட்டாரு, இல்ல தலித் முதல்வரை ஏத்துக்கிறதுக்கு அதிமுக தயங்கிச்சற மாதிரி. எனக்கு அதுல உடன்பாடு இல்லைங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக அந்த மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருந்திருந்துச்சுன்னா ஐயா உதயநிதி ஸ்டாலின் டெபுட்டி சிஎம் ஆக்கியிருக்கும் போதே
ஒரு தலித் இருக்கிறவங்களை வந்து ஒரு டெபுட்டி சிஎம் திமுக ஆக்கி இருக்கலாம்ல. அன்னைக்கு உங்களுக்கு சமூக நீதி இருந்திருக்கலாம்ல. ஏன் திமுக அன்னைக்கு சமூக நீதி இல்லாம போச்சு? அப்போ இது டிஎம்கே ஸ்ட்ராட்டஜிக்கலா அதிமுகவினுடைய புகழை குறைக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு டாக்டிக்கலா பண்றாங்கிற ஒரு பார்வை இருக்கு. என்ன காரணம்னா, எடப்பாடியார் அவர்கள் வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட என்ன அடிப்படையில் சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம இந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி திமுக கை சேர்த்து போய் உட்காரும் போது 47 எம்எல்ஏ சீட்டை வச்சிருக்க நம்ம உட்காராம 2 சீட் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனை ஏன் உட்கார வைக்கணும்? இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்ணி போய் இதுல அண்ணன் திருமாவளவனை அதை சொல்றாரு, ஒரு வாக்கியம் சொல்றாரு. இந்த மாதிரி 7ஆம் தேதி எங்க கிட்ட வந்து அவங்க சொல்லும் போது அப்பயே நான் சொன்னேன், இது திமுகவுடைய அரசியலை சூன்யம் ஆக்கிரும். அந்த சூன்யம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்ப இது வந்து அதிமுகவுக்கும் அந்த சூன்ய நிலை ஏற்படும் 2 பேர் ஒன்னா சேரும் போது. அப்போ இவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்றது எதுக்காக? நம்ம அடுத்தவங்களை முதலமைச்சர் இது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தலித்துங்கிற பார்வை எடப்பாடியார் அவர்களுக்கு கட்டாயமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவரு வந்து இப்படிதான் எடுத்திருக்கலாமே ஒழிய ஒரு தலித்துங்கிறதுக்காக அவர் மனிதரிச்சிருக்கக்கூடிய காரணமே வந்து எடப்பாடியார் மேல வந்து ஒரு பழி போடுறதுக்கு உண்டான ஒரு நடவடிக்கையா தான் நான் பாக்குறேன். இல்ல இடைப்பட்ட காலத்துல அவர் மீது அவதூறு பரப்பப்பட்டதாக அவரே சொல்றார்ல. முடிவுகள் எடுப்பதற்கு காலதாமதம் நடந்தது, என் மீது அவதூறு பரப்பப்பட்டது, நான் பேரம் பேசுறேன்னு அவதூறு பரப்பப்பட்டதுன்னு சொல்றார். அந்த அவதூறை பரப்புனது யாரு தெரியாது. ஏன்னா டிஎம்கேவை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காருல. அப்ப யார் வேணா இத வந்து அவதூறு பரப்பி இருக்கலாம். அப்ப இவருக்கு ஸ்ட்ராங்கா இவர் யார் கூட சார் இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு? இன்னைக்கு தரப்புல இருந்து தான் அவர் மீது அதிகமாக அவதூறு பரப்பப்பட்டுச்சு. இல்ல எந்த அடிப்படையில சொல்றீங்க? தாவேக்கால இருந்து ஒரு அதிகாரப்பூர்வ வலைதளத்துல வந்துச்சா ஏதாவது? தாவேக்காவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் தங்களுடைய முகநூல் பக்கங்கள்ல போட்ட செய்திகளை எல்லா ஊடகங்களும் ஒளிபரப்புனாங்க. இல்ல இது வந்து அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இட் இஸ் ஃப்ரம் தி அபிஷியல் ஹேண்ட் ஆஃப் டிவிகே. ஏன்னா தொண்டர்கள்ங்கிறது வந்து இன்னைக்கு தாவேக்காக்கு வந்து காமன் மேன் கூட இன்னைக்கு தொண்டனா இருக்கான். ஒரு ஆர்கானிக்கா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மேசிவ் பவர் வந்து ஆர்கானிக்கா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால இருக்கு. அப்ப உடனே வந்து ஒரு தாவேக்கா மேல ஒரு இது பழிய தூக்கி போறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஒரு அபிஷியல் ஹேண்டிலா இருந்தா கட்டாயமா நம்ம அவங்களையும் விமர்சிச்சுதான் ஆகணும். அதுல வேற இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் வந்து தொல் திருமா சொல்றதே ரவிக்குமார் அவர்கள் ஏற்கனவே போய் பேசி டெப்டி சிஎம்கெல்லாம் பேசினாங்க. திருச்சி கிழக்குல வந்து அவர் பை எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு டெப்டி சிஎம் ஆகிறதுக்கு பேசினாங்க. ஆனா தாவேக்கால தெளிவா சொல்லிட்டாங்க, டெப்டி சிஎம் கிடையாது, ஒரே சிஎம் தான் இங்க. அது விஜய் அவர்களும் அங்க வந்து பதவியேற்பில் பிரகடனப்படுத்தினாரு, இங்க மல்டிபிள் பவர் சென்டர் கிடையாது. அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்க முதல் மினிஸ்டர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாத்துக்கும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது திருப்பி இன்னொரு பவர் சென்டர் வந்து அவங்க கொண்டு வந்து, ஏன்னா துணை முதலமைச்சர் போது again it will be another power center. சோ அப்ப அதனால வந்து அவர் அந்த மறுதளிச்சிருக்கலாமே ஒழியா அதுக்காக தாவேக்காரங்க துணை முதல்வர்ங்கிற பொறுப்பை இல்ல துணை முதல்வர்ங்கிற பொறுப்பை திருமாவளவனே என்டாஸ் பண்ணலையே. அவர் அதிகாரமற்ற பொறுப்புன்னு தானே அதை சொல்றாரு. அதை எப்படி ஏத்துக்குவான்னு நினைக்கிறீங்க? தாவேக்காவை கொடுக்க முன் வந்தா கூட அதிகாரமற்ற ஒரு பொறுப்புன்னு ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய திருமாவளவன் அதை எப்படி ஏத்துக்குவார்? கேட்டது அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே சார், ரவிக்குமார் தானே சார் போய் கேட்கிறார். நம்மளா போய் கேட்டோம்? எங்க கேட்டாங்க? யார்கிட்ட கேட்டாங்க? அப்ப ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஐயோ அண்ணன் தொல் திருமாவளவனோட நீங்க முழு பேட்டி நீங்க பாக்கலையா? அவரு அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு கொடுத்தத இல்ல. நீங்க இப்ப விசிகா சொல்றாரு அவரு. இல்ல விசிகாவோட திரு வன்னியரசு இது திருமா காலம் அப்படின்னு போறாரு. அவங்க முதல்வர்ங்கிற இடத்துலதான் அவரை வச்சு பாக்குறாங்க. அது வன்னியரசு அவர்கள் போட்ட ட்வீட். இது வந்து திருமாவின் எழுச்சி, திருமாவின் காலம் போட்ட வன்னியரசு போட்ட ட்வீட். அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பேட்டியை எடுத்து நீங்க முழுசா பாருங்க. அதுல தெளிவா சொல்றாரு, நம்மளுடைய தோழர் ரவிக்குமார் போய் அவங்க கிட்ட துணை முதலமைச்சர் பதவி வந்து பேசினாங்க, திருச்சியில வந்து பை எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கூட பேசினாங்க. ஆனா வந்து அவங்க வந்து டெப்டி சிஎம் பதவி கொடுக்கறதா இல்லைங்கிறதும் அவங்க சைட்ல இருந்து தெளிவுபடுத்தினாங்க. எனக்கும் அதுல உடன்பாடு இல்லைன்னு அண்ணன் சொல்றாரு. இல்லையே விஜய் இல்ல திரு விஜய் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டார். நீங்க வாங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு அவரே சொன்னார்ன்றதையும் சொல்றாரு. பாதி பாதியா துண்டு துண்டா சொல்றோம். நம்ம ஒரு பேட்டி 1 மணி நேர பேட்டி, திரு விஜய் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசினாரு, நீங்க வாங்க நீங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்தாருன்னு சொல்றாருல, அதையும் சொல்லணுமே சேர்த்து.
கரெக்ட் தான். அப்படி இருக்கும்போது எப்படி தாவேக்காரங்க வந்து இவங்க மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க? அதுக்கு என்ன உத்தரவாதம்? வாங்க கம்ஃபர்டபுளா இருக்கும் போது தாவேக்கா எதுக்கு போய் அவங்க செய்யணும்? நீங்க சொல்ற வார்த்தையிலே பதில் இருக்கு கார்த்திகேயன். அவங்களே நீங்க வாங்க இங்க கம்ஃபர்டபுளா இருக்கலாம், நீங்க இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில இருந்துகிட்டு நீங்க துணை முதல்வர் இல்லைன்னு சொல்றீங்க, திரு விஜய் வாங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம்னு சொல்றாருல. இப்ப இது துணை முதல்வர் இல்லைன்றது எடுத்துக்கணுமா, இல்ல வாங்க கம்ஃபர்ட்டா இருக்கலாம்னு திரு விஜய் சொல்றதை எடுத்துக்கணுமா? இல்ல, கம்ஃபர்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர். அப்ப இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தவிர யாருமே கம்ஃபர்டபுளா இல்லையா தமிழ்நாட்டுல? இல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இருக்க முடியுமா? இல்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே திரு விஜய் அறிவிச்சிட்டார் இல்லையா? ஆமா சார், மினிஸ்ட்ரியில நீங்க இருந்தீங்கன்னாவே அதிகாரத்தில் இருக்கீங்க சார். அதுக்கு டெப்யூட்டி சிஎம் கொடுக்கணும் என்ன கட்டாயம் இருக்கு? அது வந்து பிரெரோகேட்டிவ் ஆஃப் விஜய் அண்ட் டிவிகே. பட் ஒரு ஆட்சியில நீங்க அமைச்சரவையில இருக்கிறீங்கனாவே அதிகாரத்துல பங்கெடுத்துக்கிறீங்கல்ல. டெப்யூட்டி சிஎம் கொடுத்தாதான் அது அதிகாரத்துல பங்குங்கிறது அது நியாயமானது இல்லையா? அது சரி, பேசும் இடைவேளைக்கு பிறகு பேசும். ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு பேசும். திருமாவளவன் அவர்கள் சொல்லும் போதே முடிச்சிருங்க. முடிங்க. இல்ல, அவர் சொல்லும் போதே நான் வந்து காட்டு மன்னார் கோயில்ல நிற்கும் போதே நான் அனௌன்ஸ் பண்ணும் போதே ஏன் நான் அனௌன்ஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்றாரு. இந்த ஸ்டேட்டஸ் கோ இருக்காது, 2026 தேர்தலுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ இருக்காதுன்னு அவர் ஏற்கனவே போர்சைட்டட்னஸ்ல பார்த்திருக்காரு. சரி, அதுக்கப்புறம் கூட திமுக இருந்து அவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவரை வந்து சீட்ல இருந்து அவர் வித்ட்ரா பண்ண வச்சு வேற ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளினாங்க. இப்பயும் பாருங்க, பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட அழுத்தங்கள் அவருக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த அழுத்தத்தினாலதான் அவர் தன்னுடைய வார்த்தையவே வதந்தின்னு அவரே சொல்ல வேண்டிய கூடிய ஒரு கட்டாய நிலைமை வரும். முதல்வர் பதவி அங்கீகாரம்ங்கிறதுக்கே நான் ஈல்டாகலன்னு அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. இந்த அழுத்தங்களுக்கு ஈல்டாகி அவர் பேட்டியை அவர் மாத்தி பேசியிருப்பார் நினைக்கிறீங்க? சரி, பேசுவோம். நம்ம அப்படி அவரை குறைச்சு மதிப்பிட வேண்டியதில்லை, பேசுவோம்.